மதித்தால் மட்டும் போதுமா? தன் மகனை அழைத்தார் தந்தை. மகனே, இந்த அறையில் பயனற்ற பல பொருள்கள் அடைத்து கொண்டுள்ளன. அந்த பொருட்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து போடு. அறையை தூய்மை செய்து ஒழுங்குபடுத்து. நான் வந்து பார்க்கும் போது அறை அழகாக இருக்க வேண்டும் என்றார். அப்படியே செய்கிறேன் என்றான் அவன். சிறிது நேரம் கழித்து திரும்பினார் அவர். வெளியே பல பொருள்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை பார்த்து கொண்டே வந்தார். பைபிள் புத்தகமும் அங்கே இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மகனே, என்ன காரியம் செய்தாய்? நம் உயிரை போல மதிக்கும் பைபிள் புத்தகத்தை பயனற்ற பொருள்களுடன் கொண்டு வந்து வைத்திருக்கிறாயே என்று அலறினார். அப்பா, நீங்கள் சொன்னது போலத்தானே செய்தேன். ஒரு முறையாவது நீங்களாவது நானாவது அல்லது வீட்டில் உள்ள யாராவது இதை பிரித்து படித்திருக்கிறோமா? பயன்படுத்தாமல் வெறுமனே மதிப்பதால் என்ன பயன்? அதனால்தான் அப்படி செய்தேன் என்று கூறினான்.